அனைவருக்கும் வணக்கம். ஆஃப்டர் இன்டெலிஜென்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 2/7 வச்சு இன்னைக்கு நம்ம சில பொசிஷன் எல்லாத்தையுமே பொசிஷன்லாம் கேரி பண்ணி ஹோல்டு பண்ணிட்டுருக்கோம். அந்த பொசிஷன்லாம் என்னென்ன இருக்கு. அதுபோக நேத்து 1/7/2025 வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டே. அன்னைக்கு நம்ம சில எக்ஸ்பைரி டே ட்ரேட்ஸ் எல்லாமே எடுத்திருந்தோம். அந்த ட்ரேட்ஸ் எல்லாமே நம்ம 1/7/2025 வீடியோல ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த அந்த பொசிஷனை நேற்றே க்ளோஸ் பண்ணிட்டோம். அதோட P&L எவ்வளோ அப்படின்றதான் இந்த வீடியோல உங்களுக்கு போறோம். அது போக இன்னைக்கு நம்ம என்னென்ன பொசிஷன் எல்லாமே கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஹோல்டு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற பொசிஷனையும் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1/7/2025 எக்ஸ்பைரி டே ட்ரேடு சென்செக்ஸ்ல நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஜாக்பாட் ட்ரேடாவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த ட்ரேட்ல நம்ம புக் பண்ண ப்ராஃபிட் எவ்வளோ, அந்த ட்ரேட் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமா அமைஞ்சிச்சு அப்படின்றத ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்ததா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2/7/2025 இன்னைக்கு என்னென்ன பொசிஷன் எல்லாம் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஹோல்டு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம அந்த பொசிஷன் நம்மளுக்கு மார்க்கெட் எந்த அளவு மூவ்மெண்ட் ஆனா எந்த அளவு ப்ராஃபிட் தரும், எந்த அளவு மூவ்மெண்ட் ஆனா எந்த அளவுக்கு டேஞ்சர் அப்படின்றதெல்லாம் வாங்க பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது 30ஆம் தேதி ஜூன் 30ஆம் தேதி நம்ம நிப்டில சில பொசிஷனை கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த பொசிஷன் நம்ம ஏற்கனவே வீடியோல அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்ம மேல ஐ பட்டன்ல கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்க. அந்த பொசிஷன் நம்ம இன்னும் க்ளோஸ் பண்ணல, அதை இன்னும் அப்படியே தான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கோம். 25/800 காலை நம்ம வந்து 36 ரூபா 36 பைசாக்கு நம்ம செல் பண்ணியிருந்தோம். அந்த ப்ரீமியம் நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் நேற்று வந்து மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சால்டேஷன், நல்ல ஒரு கன்சால்டேஷன்ல இருந்துச்சு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் ஓப்பன் ஆன பிரைஸ்ல இருந்து பெருசா மூவ்மெண்ட்டே ஆகல. ஃபுல்லா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் நேற்று இருந்துச்சு. ஸோ ஒரு 24 பாயிண்ட் தான் நமக்கு மூவ்மெண்ட். இந்த மாதிரி இடத்துல வந்து ஆப்ஷன் செல்லருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஜாக்பாட் ட்ரேட்னு சொல்லலாம். ஸோ நேற்று நிப்டியா இருக்கட்டும், பேங்க் நிப்டியா இருக்கட்டும், சென்செக்ஸா இருக்கட்டும், எதுல ட்ரேட் எடுத்திருந்தாலுமே ஒரு ஆப்ஷன் செல்லரோட கட்டுப்பாட்டில் தான் மார்க்கெட் இருந்துச்சு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க நேற்று மார்க்கெட் ஹவுண்ட் அப்படின்ற வெப்சைட்ல வந்து ஏடிஎம் பிரீமியமோட டிகே எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருந்திருக்கு அப்படின்றத உங்களால பார்க்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா நிப்டில 3ஆம் தேதி எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட்ல நான் நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே 9 மணிக்கு பாத்தீங்கன்னா 253 ரூபா நெட் பிரீமியம், அதாவது கால் புட்டு ஏடிஎம் பிரீமியமோட டோட்டல் நெட் வேல்யூ எவ்வளவு இருந்து பாத்தீங்கன்னா 253 ரூபா 9:16 இருந்திருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட்டே ஆகாம சைடுவேல இருந்தனால ஃபுல் அண்ட் ஃபுல் பிரீமியம் ஃபுல்லா டிகே ஆகி எவ்வளவு டிகே ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்க. 190 188 சொல்லி கடைசியா எங்க வந்து குடிச்சிருக்காங்க 177 வந்து கடைசியா பிரீமியம் வந்து டிகே ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு பாயிண்ட் டிகே ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓப்பன் ஆனப்ப 257க்கு போயிட்டு வந்திருக்கு. 257ல இருந்து 177 கிட்டத்தட்ட எவ்வளவு பாயிண்ட் டிகே ஆயிருக்கு நேற்று ஒரே நாள்னா 257 மைனஸ் 177. நேற்று மட்டுமே ஒரு 80 பாயிண்ட் பிரீமியத்தை வந்து நெஃப்டில டிகே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க சென்செக்ஸ்னு எடுத்து பாத்தீங்கன்னா நேற்று சென்செக்ஸ் ஒரு சரியான டிகேன்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம வந்து சென்செக்ஸ் ஆல்ரெடி பொசிஷன் ஹோல்டு பண்ணியிருந்தோம். ஓப்பன் ஆகிறப்ப 522 ரூபா பிரீமியம்ல இருந்தாங்க கால் புட். அதாவது இது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, எந்த ஒரு இண்டெக்ஸை நீங்க எங்க ஆட் பண்றீங்களோ, இங்க சென்செக்ஸ் ஆட் பண்றீங்க அப்படின்னா சென்செக்ஸோட ஏடிஎம் பிரீமியம் கரண்டா ஸ்பாட்ல என்ன ஏடிஎம் இருக்கோ அந்த ஏடிஎம் பிரீமியமோட கால் புட்டோட டோட்டல் தான் நெட் பிரீமியம். ஸோ 469 ரூபா காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆனப்ப நெட் பிரீமியம் இருந்தவங்க அன்னைக்கு எக்ஸ்பைரி டே அப்படின்றதுனால எங்க கொண்டு வந்துருவாங்க 2 ரூபாய்க்கு கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஓடிஎம் பிரீமியம் எல்லாமே 0 ஆயிருக்கும். இன்டென்சிக் வேல்யூ ஐடிஎம் பிரீமியம்ல மட்டும்தான் உங்களுக்கு இருந்திருக்கும். மற்றபடி ஓடிஎம் ஏடிஎம் எல்லாமே கம்ப்ளீட்டா 0 ஆயிருக்கும். ஸோ நம்ம நேற்று எடுத்து இந்த ட்ரேட்ல ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்ததை நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம என்னென்ன பொசிஷன்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அன்னைக்கு அதாவது 30 ஜூன் அன்னைக்கு எடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த நிப்டில உள்ள பிரீமியம் 25/800 காலும் 25/250 புட். அதாவது நம்ம இந்த ஸ்ட்ரைக்கை எப்படி செல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1% பார்ல நம்ம அப்ஸ்டால ஏற்கனவே போட்டு வச்சிருந்தோம். அப்ஸ்டா ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த பொசிஷன் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருந்தோம் போர்ட்ஃபோலியோல போய். இதை நம்ம ரியல் ட்ரேட்லயும் வச்சிருக்கோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதுல போய் அனாலிசிஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம எடுத்த இடத்துல தான் மார்க்கெட் இருக்கு, எங்கேயுமே மூவ்மெண்ட் ஆகல. கிட்டத்தட்ட ஒரு 14 பாயிண்ட் ஒரு 15 பாயிண்ட் சம்திங் தான் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. நம்ம ஒரு 1% பார்ல எடுத்தனால நமக்கு இன்னும் பிரேக் அப் சைடு ஒரு 1.18%,
டவுன் சைடு ஒரு 1.3% நமக்கு இன்னும் பிரேக் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள இருந்தா நம்மளோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 1,52,000, கிட்டத்தட்ட 2.42% வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இன்னைக்கு ஒரு நாள், அதாவது இன்னைக்கு 2ஆம் தேதியும் நாளைக்கு ஒரு நாள் 3ஆம் தேதியும் கடந்துட்டோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்க வேணா ஸ்ட்ரைக் வேணா செக் பண்ணி பாருங்க. 25,800 காலும் 25,250 புட்டு, அதே ஸ்ட்ரைக் தான் நம்மளும் ஹோல்டு பண்ணிப்போம். 25,800 காலு 25,250 புட்டு. இதை எதுக்காக இந்த பை வச்சிருக்கோம் அப்படின்னா, இன்கேஸ் இந்த மாதிரி வார் சுச்சுவேஷன், இது போக ட்ரம்ப் ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இந்த மாதிரி ஒரு ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் நடந்தா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லாஸ் வந்துடும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ரேஞ்ச் பவுண்டை பிரேக் பண்ணி போகுது அப்படின்னா நமக்கு வந்து செல்லர் ஒரு அன்லிமிட்டட் லாஸ். ஸோ இந்த மாதிரி லாஸ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக, அந்த லாஸ் ஏதாவது ஒரு சின்ன அளவுல நம்ம மினிமைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து லைவ் ட்ரேட்ல ஒரு ஓவர் நைட் ஹெட்ஜை வந்து ரெண்டு சைடுமே, அதாவது இதுல இருந்து ஒரு 1.52% செல்லிங் ஸ்ட்ரைக்ல இருந்து கால் சைடு ஒரு 2 ரூபா ப்ரீமியம், ஒரு 3 ரூபா ப்ரீமியம் நமக்கு கிடைச்சது. அதையும் ஒரு ஹெஜ் ஆகும். அதே மாதிரி புட் சைட்லயும் நம்ம ஹெஜ் பண்ணிருக்கோம். இது வந்து நம்ம மேக்சிமம் லாஸ் பண்ண போறதே இந்த 3 ரூபாவும் இந்த 2 ரூபாவும் தான். ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெரிய லாஸ் கிடையாது. ஸோ இந்த லாஸுக்கு நம்ம ஒரு கன்சிடர் பண்ணாம இதை எடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட்ல ஒரு கேப் டவுனோ, அந்த எலெக்ஷன் டைம்ல ஆன மாதிரியோ, இல்ல அந்த டாரிஃப் டைம்ல ஆன மாதிரியோ ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து மிகப்பெரிய லாஸை வந்து பியர் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ நம்ம டெய்லியுமே ஓவர் நைட் ஹெச் எடுத்து இந்த மாதிரி ஹோல்டு பண்றது நமக்கு ரொம்ப நல்லது. இதுதான் நம்ம இன்னைக்கு நிப்டியில ஹோல்டு பண்ற பஸ் நமக்கு ஒரு 85,000 ரூபாய் ப்ராஃபிட்ல தான் இருக்குது. அடுத்து நம்ம நேத்து க்ளோஸ் பண்ணிட்டனால சென்செக்ஸை அடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்குன்னு பாக்குறப்ப சென்செக்ஸ்ல நமக்கு 2% பார்ல ஒரு நல்லாவே கிடைச்சிருந்தது. ஸோ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஸ்பாட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 83,650 இருக்கு. ஸோ 83,650 இருந்து நம்ம என்ன கால் ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா 85,600 கால் எடுத்திருக்கோம். அப்ப 85,600னா எவ்வளவு பாயிண்ட் பாரு, 85,600 இதுல டைப் பண்ணீங்கன்னா அங்கவே டைரக்ட் 85,600 85,600 காலு. ஃபர்ஸ்ட் 85,600 கால் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 85,600 கால், 85,600 காலு, 82,000 போட்டு இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் தான் நம்ம செல் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம எதுக்காக இதை மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் இருக்குன்னு நம்மளோட பொசிஷனுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அதாவது மார்க்கெட் இந்த ரேஞ்சு பவுண்டுக்குள்ள, அதாவது கிட்டத்தட்ட இங்க இருந்து மிக்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப் சைடில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1,937 பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 2,000 பாயிண்ட், 2.3% ஃபார்ல தான் நமக்கு வந்து கால் சைடு இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் எங்க இருந்தாலுமே நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். இதுதான் ஆப்ஷன் செல்ல இருக்கு ஒரு மிக மிக பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். கீழேயும் ஒரு 1,600 பாயிண்ட் நமக்கு வந்து எங்க இருந்தாலுமே நமக்கு ப்ராஃபிட் தான். மார்க்கெட் வந்து ஒரு அக்ரெசிவா ஒரு மூவ்மெண்ட், அதாவது பையருக்கு சாதகமா ஒரு சடன் ஃபாலோ சடன் டவுனோ ஆச்சுன்னா, சடன் ஃபாலோ சடன் அப்போ ஆச்சுன்னா தான் நம்ம வந்து மிகப்பெரிய லாஸை சந்திக்கிற மாதிரி ஆயிரும். இதுக்குள்ள இருக்கிற நன்றிக்கு நமக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் வரும்னே சொல்லலாம். ஸோ அதனால நம்ம பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கிரியேட் பண்ணது நமக்கு வந்து ஒரு 6,000 ரூபா சென்செக்ஸ்ல ப்ராஃபிட்ல இருக்கு. இந்த பொசிஷனோட மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 50.29 பிளஸ் 70.49. இதுதான் நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங் ஸ்ட்ரைக்கோட நெட் ப்ரீமியம். இது எல்லாமே நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் தான். இது 0 ஆச்சு அப்படின்னா இதுல இருக்க ஹெட்ஜை நம்ம மைனஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஹெட்ஜும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம், அதனால நமக்கு மார்ஜின் பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஸோ 7.80 மைனஸ் புட் சைடில் வந்து 12.72 மைனஸ் பண்ணா கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 ரூபா நெட் கிரெடிட் இருக்கு. இதுல நம்ம குவான்டிட்டி எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1,800. ஸோ 1,800 நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1,80,000 ரூபா என்னைக்கு கிடைக்கும் அப்படின்னா 8ஆம் தேதி மார்க்கெட் வந்து நான் மார்க் பண்ண இந்த ரேஞ்சு பவுண்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, இந்த ரேஞ்சு பவுண்டுக்குள்ள எங்க இருந்தாலுமே நமக்கு வந்து அந்த ப்ராஃபிட், அதாவது 1,80,000 ரூபா நம்ம கிடைச்சிரும். இதுக்காக நம்ம செலவழிக்க போற, அதாவது இதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண போற டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ஜூலை, கிட்டத்தட்ட 1 வீக் மட்டும்தான். அடுத்த எக்ஸ்பைரி டே இன்னைக்கு 2ஆம் தேதி. ஸோ அடுத்த 8ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சு பவுண்டுக்குள்ள இருந்துச்சுன்னா 1,80,000 ரூபா நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைச்சிரும். இந்த ரேஞ்சு பவுண்டை தாண்டப்பதான் நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மார்க்கெட்டை எந்த அளவுக்கு ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் எஜுகேட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியா, அதாவது நீங்க பையர்ஸா மார்க்கெட்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப டென்ஷனா உங்களுக்கு ஒரு டார்கெட்டு ஒரு, அதாவது உங்களுக்கு பையர்ஸ் இருக்க மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா
அவங்க ஒரு இடத்துல என்ட்ரி எடுத்துருவாங்க, அவங்களுக்கு எக்ஸிட் எங்கன்னு தெரியாது. ஸோ ஒரு ஸ்விங் ஹையோ ஸ்விங் லோவையோ அவங்க வந்து ஒரு எக்ஸிட் பாயிண்டா வச்சிருப்பாங்க. ஆனா இங்க இந்தியன் மார்க்கெட்ல இருக்க மிகப்பெரிய டிராபேக் என்னன்னா, உங்களுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ப்ரீமியமும் எல்லா நேரமும் மூவ்மெண்ட் பணம் இருக்காது. ஏன்னா இங்க மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜா அவங்களுக்கு ஆப்ஷன் பையருக்கு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா டிகே அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் பிரீமியம் எந்த அளவுக்கு டிகே ஆகும் அப்படின்றத உங்களுக்கு வந்து இதுல பாத்துக்கலாம். இது நீங்க மார்க்கெட் கவுண்ட் அப்படின்ற வெப்சைட் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த லைன் எப்பெல்லாம் ஒரு ஸ்லைட்லி டவுனா இருக்கோ அப்பெல்லாம் பிரீமியம் இல்லாம டிகே மோட்ல இருக்கு அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல மாதிரி இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன்ல ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாமே கொஞ்சம் மார்க்கெட்ல இருந்து விலகி இருக்கிறது உங்களுக்கு. ஸோ இந்த லைன் எப்ப கொஞ்சம் அப் ட்ரெண்ட்ல போகுதோ அப்ப எல்லாமே ப்ரீமியம் வந்து அப்ரிசியேஷன் மோட்ல இருக்கு. அதாவது இங்க அப்ரிசியேஷன் மோட்ல இருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு விக்ஸும் கொஞ்சம் ஷூட் அப் ஆயிருக்கும். ஸோ விக்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டவுன் தான் நேற்று ஒரு 2%. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு செல்லருக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட். யார் யாரெல்லாம் நேற்று ஒரு ஆப்ஷன் பையரா இருந்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட்டோ லாஸோ புக் பண்ணீங்க, இல்ல செல்லர்ஸா இருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் புக் பண்ணீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. இருக்கிற வீடியோல நான் அதையும் உங்களுக்காக கிளியர் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதன் மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.